Next fourth, significant figures. எப்படி இருக்கு காமனாக பாருங்களேன். இப்போ 4 5 6 7 இது நாலுமே முக்கியமான நம்பர் தான். அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 4. சரி, ஓகே. இப்போ 4 0 5 6 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. 0 இடையில வந்திருக்கு. அப்போ நம்ம 0 நம்ம லீவ் பண்ண முடியாது. அப்படின்னாலும் அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் தான். எவ்வளோ? 4. இப்போ பாருங்கள், 4 5 6 0. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுத முடியும்? 4 5 6 × 10⁻1 அப்படின்னு எழுத முடியும். அப்போ இந்த 0 இல்லாமலும் இந்த வேல்யூ எழுத முடியும். அப்போது இதில் முக்கியமான வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு 0.0025 அப்படின்னு இருக்குது. இது நம்மளால் எப்படி எழுத முடியும்? 25 × 10⁻⁻4 அப்படின்னு எழுத முடியும். அப்போ இந்த முன்னாடி உள்ள 0 இல்லாமலும் இந்த நம்பரை எழுத முடியும். அப்போது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது 2 மட்டும்தான். 2. இப்போது 1.0025 இந்த நம்பரை நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த 0வை விட்டுட்டு நம்மளால் எழுத முடியாது. அப்போ 0 பிட்வீனில் வந்திருக்கு. அப்படி இருந்தால் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் எவ்வளோ? 1 2 3 4 5 5. ஓகேங்களா? இப்போ 50 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு மெஷர்டு வேல்யூ. அப்போ நம்ம 50 × 10⁻1 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுத முடியாது. அப்போ இந்த மாதிரி மெஷர்டு வேல்யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மெஷர்டு வேல்யூஸ்க்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சரி, ஓகே. இப்போ வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ 0.060 இப்படி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்குங்களே 1 2 இது ரெண்டுமே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. ஆனால் இது ரெண்டும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ 1 2 2. லாஸ்ட்டாக இப்போ 5000 × 10⁻3 இப்படின்னு இருக்குது. அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளவு? இந்த 0 கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது போயிடும். அப்போ ரிமைனிங் உள்ளது எவ்வளவு? 1 தான். அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளவு? 1 தான். ஓகேங்களா? இதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? 0 இடையில வர்றது, 0 கடைசியில் வர்றது, 0 முன்னாடி வர்றது, எப்படி கரெக்டாக நம்ம நம்பர் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க.